ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிகரேஷன் ரிவ்யூனா என்ன? சிஸ்டம் ஹார்டனிங்னா என்ன? எப்படி வந்து ஒரு நெட்வொர்க் டிவைஸா இருக்கட்டும், இல்ல நம்ம யூஸ் பண்ற விண்டோஸ் ஆர் லினக்ஸ் ஆர் மேக் இதெல்லாம் எப்படி வந்து நம்ம ஹார்டனிங் பண்றது? நம்ம இவ்வளோ நாளா அ என்ன சொல்றது? வல்னரபிலிட்டி அசஸ்மென்ட் இதெல்லாம் நம்ம சொல்றோம்ல. ஈவன் தோ அதையும் தாண்டி ஈவன் நீங்க வல்னரபிலிட்டி அசஸ்மென்ட்ல சில இஷ்யூஸ்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் ஹார்டனிங் பண்ணாம நெறைய மிஸ்கான்ஃபிகரேஷன் மூலியமா அட்டாக்கர்ஸ் வந்து எப்படி சிஸ்டம வந்து அக்சஸ் பண்ணுவாங்க? இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி வந்து டே டு டே லைஃப்ல அத வந்து நம்ம புரொடெக்ட் பண்றது. இட் கேன் பி யுவர் பெர்சனல் லேப்டாப் ஆர் பெர்சனல் கம்ப்யூட்டர் ஆர் நீங்க ஒரு கம்பெனி வச்சு நடத்துறீங்க. அங்க உள்ள சிஸ்டத்த எப்படி புரொடெக்ட் பண்றது? அத பத்தி தான் இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னுடைய சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான வீடியோஸ் வரும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஸோ இப்ப நம்ம சின்னதா ஒரு ஸ்லைட் டெக்ல ஆரம்பிக்கலாம். ஸோ அப்பதான் எல்லாருக்குமே புரியும். ஓகேவா? ஸோ கான்ஃபிகரேஷன் ரிவ்யூ விவர்ஸ் சிஸ்டம் ஹார்டனிங். இது முழுக்க முழுக்க வந்து எஜுகேஷனல் பர்ப்பஸ் அண்ட் ஆல்சோ செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் விஐபிடி கம்ப்ளையன்ஸ் இது எல்லாமே கவர் ஆன மாரி தான் இந்த பர்ட்டிகுலர் ஸ்லைட் டெக் அண்ட் டெமோல வச்சிருக்கேன். ஸோ ஐ கெஸ் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் ரிவ்யூனா என்ன? சிஸ்டம் ஹார்டனிங்னா என்ன? இத பத்தின டிஃபரன்ஸ் யூ நீட் டூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகேங்களா? பிகாஸ் நீங்க வந்து வல்னரபிலிட்டி அசஸ்மென்ட் பண்ணியிருப்பீங்க. பென் டெஸ்டிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெறைய கம்பெனிஸ் இதையே வந்து ஒரு சர்விஸா வந்து குடுப்பாங்க. விச் மீன்ஸ் இந்த கான்ஃபிகரேஷன் ரிவ்யூ, சிஸ்டம் ஹார்டனிங். ஸோ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் ரிவ்யூனா என்ன? ஸோ அதோடைய மெயின் பர்ப்பஸே வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் ஐடென்டிஃபை இது வந்து ஒரு பென் டெஸ்டரா, இல்ல ஒரு ப்ளூ டீமரா, இல்ல ஒரு ஆடிட்டரா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ஐடென்டிஃபை த இன்செக்யூர் ஆர் வீக் ஆர் நான் கம்ப்ளையன்ட் செட்டிங்ஸ். இது வந்து உங்களுடைய மஷின்ஸ்ல இட் கேன் பி டிவைசஸ் எனிதிங். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிகரேஷன் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுவே ஹார்டனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் அட்மின்ஸ், ஐடி அட்மின்ஸ், செக்காப்ஸ் அவங்கெல்லாம் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டனிங். விச் மீன்ஸ் தே ஆர் டூயிங் சம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆர் அப்டேட்ஸ். ஸோ ஆக்டிவ்லி செக்யூர் சிஸ்டம் பை ஃபிக்ஸிங் தோஸ் வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இதோடைய நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இட் இஸ் அன் அசஸ்மென்ட் ஆர் அன் ஆடிட். அண்ட் ஹார்டனிங்கிறது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஆர் ரெமடியேஷன். இதான் வந்து ஹார்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாரி அ ஹூ டஸ் இட்? இது வந்து பென் டெஸ்டர் ஆர் ஆடிட்டர் ஆர் அ ப்ளூ டீமர். ப்ளூ டீமர் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டரிங் இந்த மாரி பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அவங்களையுமே வந்து இதில சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? அது மாரி ஹார்டனிங்னு பார்த்தீங்கன்னா யார் பண்ணுவாங்க? சிஸ் அட்மின், செக்காப்ஸ் அண்ட் ஐடி டீம்ஸ் தான் இது முழுக்க முழுக்க பண்ணுவாங்க. இதோடைய மெயின் ஃபோக்கஸ் ஏரியாஸ் வந்து எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்கான்ஃபிகரேஷன்ஸ்லயும், பாலிசி வயலேஷன்ஸ்லயும் இருக்கும். ஃப்ரம் அ அசஸ்மென்ட் ஆர் அசஸர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா. ஸோ மிஸ்கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம சொல்றோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பாலிசி வயலேஷன்ங்கிறது இப்போ சில கம்பெனிஸ் வந்து பிசிஐ டிஎஸ்எஸ் கம்ப்ளைண்டா இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் இருக்காங்கன்னா, ஆர்பிஐ கம்ப்ளைண்டா இருப்பாங்க. சில பேர் ஹெல்த் கேர் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து சேவ் பண்றாங்கன்னா, அவங்க ஹிப்பா, அப்புறம் ஜிடிபிஆர் கம்ப்ளையன்ஸ் இந்த மாரி நெறைய கம்ப்ளையன்ஸ் ஆர் ரெகுலேட்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கீழ உள்ள இல்ல அவங்களுடைய என்ன சொல்றது? நான் அதான் சொன்னேன்ல பிசிடிஎஸ்எஸ்னா பேமெண்ட் கார்ட் இண்டஸ்ட்ரீஸ் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்றேன். அதில எனக்கு இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது. இவ்வளோ கார்ட் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து நான் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, ஐ நீட் டூ கம்ப்ளைண்ட் வித் பிசிஐடிஎஸ்எஸ் அதேமாரி ஜிடிபிஆர், ஹிப்பா, ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் இந்த மாரி அந்த ரெகுலேட்டருக்கு இந்த மாரி கான்ஃபிக் ரிவ்யூ இந்த மாரி ரிப்போர்ட்லாம் வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த பாலிசி வயலேஷன்ஸ். ஸோ அவங்களோட பாலிசிய வயலேட் பண்ணியிருந்தா தே நீட் டூ டேக் கேர் ஆஃப். ஈவன் ஐஎஸ்ஓ ஆல்சோ பாலிசி ஓகேங்களா? ஒரு கம்பெனி ரன் பண்றதுக்கு இதெல்லாம். ஸோ அந்த மாரி ஹார்டனிங்னால என்ன ஃபோக்கஸ் ஏரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ரெடியூஸ் த அட்டாக் சர்ஃபேஸ் ஓகேங்களா? ஸோ இதுக்கான அவுட்புட் என்ன வரும்? ஃப்ரம் அ பென் டெஸ்டர் ஆர் அசஸர் ஆர் ஆடிட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தே வில் பி கிவிங் யூ ஃபைண்டிங்ஸ், இம்பாக்ட், ரிஸ்க், ரெமடியேஷன், ரெக்கமெண்டேஷன் ஒரு அ இன்டர்னல் விஏ ரிப்போர்ட் மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்து இவங்க குடுப்பாங்க. அதே மாரி இங்க ஹார்டனிங்ல பார்த்தீங்கன்னா, ஸோ தே வில் டேக் சம் பேஸ்லைன் கான்ஃபிக் ரிவ்யூ அண்ட் தே வில் டூ ஓகே நான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் நான் பண்ணியிருக்கேன். தே வில் பி சப்மிட்டிங் சம் ரிப்போர்ட் டூ தேர்
மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதில ரிஸ்க் லெவல்ல என்ன ஆகும்? இப்போ ஒரு பென்டெஸ்டரோ இல்ல அசஸரோ இது பண்றாங்கன்னா, அவங்களுக்கு சில நேரங்கள்ல ரீட் ஒன்லி பெர்மிஷன் ஒரு அட்மின் பெர்மிஷன் குடுப்பாங்க. ஸோ தே ஜஸ்ட் ரீட் இட். ஒரு கமாண்ட ரன் பண்ணி ஓகே இதில அவங்க வந்து வச்சிருக்காங்களா? இல்லையா? இல்ல ஏதாவது டூல்ஸ் லைக் நெஸ்ஸஸோ இல்ல லைனஸ் ஒரு லின்பீஸ் இந்த மாரி ஏதாவது யூஸ் பண்ணி கூட அவங்க வந்து தே வில் பி ரீடிங் தி அவுட்புட் ஃப்ரம் அ ரிசல்ட்ஸ் ஆர் ஃப்ரம் த கமாண்ட் லைன் அவ்வளோதான். வேற எந்த ஒரு மாற்றங்களும் இருக்காது ரிஸ்க் லெவல்ல பார்த்தீங்கன்னா. பட் இதுவே ஒரு ஹார்டனிங் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃப்ரம் அ சிஸ் அட்மின் ஆர் செக்காப்ஸ் ஆர் ஐடி டீம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஆர் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாலோ, தப்பா பண்ணிட்டாலோ, இஃப் தே டன் சம் இன்கரெக்ட்லி கான்ஃபிகர்ட் திங் பண்ணாலோ, இட் வில் இம்பாக்ட் த என்டையர் சிஸ்டம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆக்டிவ் டைரக்டரியில ஏதோ ஒரு பேட்ச்சோ இல்ல என்ன சொல்றது? ஏதோ ஒரு கான்ஃபிகரேஷன் சரியா பண்ணாம நான் விட்டுட்டேன் அப்டின்னா, இட் வில் இம்பாக்ட் தி ஒரு இன்டர்னல் அட்டாக்கர் இருக்காங்க அப்டின்னா, தே கேன் டைரக்ட்லி லைக் எக்ஸ்ப்ளாய்ட் தி ஆக்டிவ் டைரக்டரி. அப்புறம் இஃப் தே கெட் அ டொமைன் அட்மின் credentials or anything, they can completely control all the systems. ஸோ ஒரே ஒரு தப்பு தான். பட் இட் வில் இம்பாக்ட் த என்டையர் கம்பெனி. அதுதான் வந்து ஹார்டனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இது. ஓகேங்களா? இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்ஃபிக் ரிவ்யூனா என்னென்ன ஃபைண்டிங்ஸ்லாம் கிடைக்கலாம்? ஓப்பன் போர்ட்ஸு, வீக் டிஎல்எஸ்ஸு, இல்லை டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதுவே ஹார்டனிங்கில் பார்த்தீங்கன்னா, தே வில் பி கிவிங் யூ சம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் லைக் ஓகே இது பண்ணுங்க லைக் டிசேபிள் சர்வீஸ், என்ஃபோர்ஸ் டிஎல்எஸ், ஸ்ட்ராங் அதோடைய ஆப்போசிட் இருக்கும். ஓகேங்களா? சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை பார்த்துடலாம். ஸோ பேரலலாக என்னோட ரெக்கார்டிங் ரன் ஆகுதான்னு நான் பார்த்துக்கிறேன். பிகாஸ் இவ்வளோ நேரம் நம்ம உசுறு கொடுத்து பேசுவோம். ஒருவேளை ரெக்கார்ட் ஆகலைன்னா என்ன ஆகுறது? அதுதான். ஓகேங்களா? ஸோ காமனான ஒரு ஓஎஸ் இட் கேன் பி விண்டோஸ், லினக்ஸ், மேக் எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கான மிஸ்கான்ஃபிகரேஷன்ஸ் என்னென்ன கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஃபைண்டிங்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் ஆர் வீக் பாஸ்வேர்ட்ஸ் எனேபிள்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பென் டெஸ்டராகவும் யூ வில் பி கெட்டிங் தீஸ் திங்ஸ் வைல் டூயிங் அ இன்டர்னல் பென் டெஸ்ட் ஆன் த மஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூசுவலாக கிடைக்கிற ஃபைண்டிங்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு கான்ஃபிகரேஷன் ரிவ்யூ பண்ணாலும் இந்த மாதிரி ஃபைண்டிங்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? டிஃபால்ட் ஆர் வீக் பாஸ்வேர்ட்ஸ் எனேபிள்டு இல்லை ஏதாவது ஒரு தேவையில்லாத சர்வீசஸ் ஆர் அன்னெசசரி டீமன்ஸ் அந்த மாதிரி ரன் ஆகுறது. அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் யூசர் ப்ரிவிலேஜஸ் விச் மீன்ஸ் என்கிட்ட ஐ ஹாவ் அ சிஸ்டம் ஐ எம் கிவிங் அட்மின் ரைட்ஸ் டு ஆல் த யூசர்ஸ். ஸோ இதுவே ஒரு இஷ்யூ தானே. இட்ஸ் அன் இஷ்யூ. ஸோ எக்ஸசிவ் யூசர் ப்ரிவிலேஜ் அண்ட் அவுடேட்டட் ஓஎஸ் அண்ட் மிஸ்ஸிங் செக்யூரிட்டி பேட்சஸ். அப்புறம் இன்செக்யூர் எஸ்எஸ்ஹெச் கான்ஃபிகரேஷன் டைரெக்டாக யூ ஆர் கிவிங் அ ரூட் லாகின் கிரெடென்ஷியல் ஆர் அ பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷன் டு எனி யூசர். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ யூ நீட் டு கிரியேட் அ எஸ்எஸ்எஸ் கீஜன். ஸோ யூ வில் பி கிவிங் என்ன சொல்கிறது ப்ரைவேட் கீயை சிஸ்டமில் வச்சுட்டு சாரி பப்ளிக் கீயை சிஸ்டமில் வச்சுட்டு ப்ரைவேட் கீயை தே நீட் டு கிவ் இட் டு த யூசர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆர் தே கேன் கிரியேட் த எஸ்எஸ்ஹெச் கீஸ் அண்ட் கிவ் டு த அட்மின்ஸ் அண்ட் அவங்க சிஸ்டத்தில் போட்ட அப்புறம் தே கேன் ஏபிள் டு லாகின். ஸோ எப்பயுமே வந்து எஸ்எஸ்ஹெச் கீஸ் வச்சு தான் லாகின் பண்ணணும். நாட் வித் ரூட் லாகின் ஆர் பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷன் அந்த மாதிரி. அண்ட் வித்தவுட் எனி லாக் அவுட் பாலிசிஸ் யூ கேன் ட்ரை என் நம்பர் ஆஃப் ரீஅட்டம்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இஃப் தெர் இஸ் நோ அக்கௌண்ட் லாக் அவுட் பாலிசிஸ் இருந்தால் தே கேன் ஏபிள் டு டூ இட். அண்ட் இன்செக்யூர் ஃபைல் ஆர் டைரக்டரி பெர்மிஷன்ஸ். ஸோ கிவிங் ஆல் பெர்மிஷன் டு ஆல் த யூசர்ஸ் அந்த மாதிரி தான். அண்ட் மிஸ்கான்ஃபிகர்ட் ஹோஸ்ட் ஃபயர்வால். ஒருவேளை ஃபயர்வால் ரூலில் இவங்களுக்கு இந்த அக்சஸ் அப்படி இருக்குன்னு செட் பண்ணலாம் தே கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்சசிபிலிட்டி அந்த மாதிரி தான் வரும். அதுமாரி இப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு, ஒரு ஃபாரன்சிக்ஸ் டீம் வராங்கன்னா அவங்க வாட் தே வில் டூ தே வில் கலெக்ட் த லாக்ஸ், மானிட்டரிங் லாக்ஸுங்க அந்த லாக்ஸுங்க இதெல்லாம் வந்து கேட்பாங்கல்ல. ஸோ லாகிங் அண்ட் மானிட்டரிங் இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா தே கான் கலெக்ட் எனி ஈவெண்ட்ஸ் ஆர் லாக்ஸ் வாட் எவர் ஹேப்பன்ட் இந்த டியூரிங் த இன்சிடென்ட். ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து காமன் ஓஎஸ் மிஸ்கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி காமனான நெட்வொர்க் டிவைசஸ் மிஸ்கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கும்? இதுலேயுமே டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ் இப்போ நான் வந்து வீட்டில் வந்து ஒரு ரவுட்டர் வாங்குறேன்னா தே வில் பி ஹேவிங் அ டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ் லைக் அட்மின் 1 2 3 4 இந்த மாதிரி ரேண்டமாக யார் வேணாலும் ட்ரை பண்ணி இஃப் தே அக்சஸ் இட் அண்ட் அவங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் போர்ட்டலோட அக்சஸ் கிடைச்சாலுமே இட் வில் பி ஈஸி. நிறைய பேர் மாற்றாமே அப்படி வச்சுருப்பாங்க. ஸோ இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ரவுட்டர், ஸ்விட்சர், ஃபயர்வால் எவ்ரிதிங். ஓகேங்களா? இதே மாதிரி மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸஸ் ஒருவேளை ஐ எம் ஹேவிங் அ நெட்வொர்க் டிவைஸ் பட் ஐ எம் அக்சஸிங் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் மை கண்ட்ரி. ஒருவேளை அந்த மேனேஜ்மெண்ட் போர்ட்டல் வந்து இந்த பர்டிகுலர் ஐபிக்கு மட்டும் ஒயிட் லிஸ்ட் பண்ணாமல் இஃப் தே எக்ஸ்போஸ் டு இன்டர்நெட் எனிபடி கேன் ஆக்சஸ் இட். ஈவன் இப்போ கூட நீங்கள் ஷோடன்லையோ ஒரு ஃபோஃபோ இந்த மாதிரி நிறையா சர்ச் இன்ஜின்ஸில் போய் பார்த்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் மோஸ்ட் ஆஃப் த நெட்வொர்க் டிவைசஸ் எக்ஸ்போஸ் டு தி இன்டர்நெட் வித் டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே didn't expose the management interfaces in the internet. So I'm not
ஜஸ்ட் டெல்லிங் த தியரிட்டிக்கல் பார்ட். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்குறேன். ஆஃப்டர் தட் வில் பி ஹேவிங் அ டெமோ. ஸோ தென் இட் ஒன்ட் பி போர் ஃபார் யூ. ஓகேவா? ஸோ இன்செக்யூர் எஸ்என்பி கான்ஃபிகரேஷன். ஸோ எஸ்என்பியோட பப்ளிக் கீ ஸ்ட்ரிங் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா யூ கேன் டூ எனி திங், யூ கேன் சேஞ்ச் இட். ஓகேங்களா? அது மாதிரி வீக் ஆர் மிஸ்கான்ஃபிகர்டு ஏசிஎல்ஸ், ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் ஆர் ஃபயர்வால் ரூல்ஸு, இல்லை அன்யூஸ்ட் ஓப்பன் போர்ட் சர்வீசஸ் இன்டர்நெட்டில் இருக்கிறது, இல்லை தேவையில்லாத அன்என்கிரிப்டட் ப்ரோட்டோகால்ஸ் லைக் டெல்நெட், ஹெச்டிடிபி இந்த மாதிரிலாம் எக்ஸ்போஸ் பண்ணுறது, அவுடேட்டட் ஃப்ரேம்வொர்க்ஸ். நம்ம டெய்லியுமே பார்க்குறோம் நிறைய சிவிஇஸ் வருது. இட் கேன் பி ஆன் த சிஸ்டம்ஸ், ஆன் தி நெட்வொர்க் டிவைசஸ் ஆர் ஆன் த ஃப்ரேம்வொர்க்ஸ். இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை வச்சு ஈவன் நியூக்ளியை வச்சு அந்த ஐபியில் நம்ம செக் பண்ணாவே நமக்கு கிடைச்சிரும் வாட் ஆர் த சிவிஸ் ஆர் அஃபெக்டட் ஆன் தட் பர்டிகுலர் அவுடேட்டட் டிவைசஸ் ஆர் சம்திங். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே நீங்கள் பேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் புவர் நெட்வொர்க் செக்மெண்டேஷன். ஸோ என்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மஷின் இருக்குது. இட் இஸ் எக்ஸ்போசிங் டு தி இன்டர்நெட் அண்ட் ஐ ஹாவ் another servers which having my client data or the customer data. ஒருவேளை இந்த எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஆர் தி நேட்டட் ஐபி உள்ள ஒரு டிவைஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு ஆர் ஆன் த சர்வர் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, இட்ஸ் இன் த சேம் சப்நெட் அப்படின்னா, ஸோ இந்த சர்வர் காம்ப்ரமைஸ் ஆகும் அண்ட் யுவர் கஸ்டமர் டேட்டா ஆல்சோ லீக் டியூரிங் எனி பிரீச். ஸோ இப்படி தான் வந்து நிறைய பேர் வந்து செக்மெண்டேஷன் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ தே வில் ஹாவ் தேர் கஸ்டமர் டேட்டா அண்ட் ஆல்சோ தேர் எக்ஸ்டர்னல் எக்ஸ்போசிங் சர்வர் இந்த சேம் சப்நெட். இந்த மாதிரி இருக்கிறதுனால, சரியாக செக்மெண்டேஷன் இல்லாததுனால, இட்ஸ் ஈஸி ஃபார் எனி அட்டாக்கர் டு எக்ஸ்போஸ் த கஸ்டமர் டேட்டாஸ். இந்த மாதிரி டார்க் வெப்பில் இந்த மாதிரிலாம் இருக்கிறது. ஸோ இதுவுமே வந்து ஒரு காரணம் தான். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஒரு நெட்வொர்க் செக்மெண்டேஷன் வந்து இருக்கா இல்லையான்னு ஒரு கம்பெனியில் பார்க்குறது. ஈவன் தே வில் கால் இட் அஸ் செக்மெண்டேஷன் டெஸ்டிங். இதுவுமே ஒரு தனி அசஸ்மெண்ட்டாக பண்ணுவாங்க. அண்ட் தே வில் பி சப்மிட்டிங் எனி ரிப்போர்ட்ஸ். ஓகேங்களா? அதுமாரி சென்ட்ரலைஸ்டான லாகிங் அண்ட் மானிட்டரிங் இதுவும் இந்த டிவைசஸ்க்கு இல்லாத இருக்கிறதுமே ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? அண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹவு அட்டாக்கர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் தீஸ் வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபால்ட் க்ரெடென்ஷியல்ஸ் எனக்கு கிடைச்சிதுன்னா ஐ கேன் கோ இன் டு மேனேஜ்மெண்ட் போர்ட்டல். இப்போ அந்த டிவைஸ்லேருந்து வேறு என்னென்ன டிவைஸில் ஆக்சஸ் இருக்கோ ஐ வில் பி டூயிங் அ லேட்டரல் மூவ்மெண்ட் ஆர் சம்திங். அண்ட் இஃப் த ஏடி ஹாஸ் அ சேம் மிஸ்கான்ஃபிகரேஷன் ஐ கேன் ஏபிள் டு டேக் அ டொமைன் அட்மின் கண்ட்ரோலர் ஆர் என்ன சொல்கிறது, டொமைன் அட்மின் க்ரெடென்ஷியல்ஸோ இல்லை என்டர்பிரைஸ் அட்மின் க்ரெடென்ஷியல்ஸோ கிடைச்சா மொத்த கம்பெனியுமே காலி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன், லேட்டரல் மூவ்மெண்ட், கெயின் பர்சிஸ்டன்ட். நம்ம ஒரு சின்ன டிவைஸ் தானே, ஒன்றுமே ஆகாது, இது மூலயமா ஒரு ஒய்ஃபை எஸ்எஸ்ஐடி தானே, ப்ராட்காஸ்ட் ஆகட்டும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இஃப் இந்த சேம் சப்நெட் ஏதாவது வேறு இம்பார்ட்டன்ட் ஆர் கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் இருந்ததுன்னா மொத்தமாக காலி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஹவ் அட்டாக்கர்ஸ் டூ இட். ஸோ இப்போ ஒரு சின்ன இடமா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃப்ரம் த சிஸ்டம் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் த நெட்வொர்க் டிவைசஸ். ஸோ இப்போ நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் அ ட்ரையல் வெர்ஷன் ஆஃப் நெசஸ். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் தட். யூ வில் ஆல்சோ கெட் த நெசஸ் எசென்ஷியல்ஸ். அது எப்படி யூஸ் பண்ணுறது, வி ஆல்ரெடி சீன் இட் இன் ஆர் ப்ரீவியஸ் வீடியோஸ். இங்கே மாஸ்டர் சைபர் செக்யூரிட்டி டூல்ஸ்னு இருக்குல்ல, அதில் வியூ பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா you will be getting how to use the Nessus, internal VA எப்படி பண்ணுறது, எப்படி ஸ்கேன் பண்ணுறது. ஸோ வி covered it on 41 minutes video. ஓகேங்களா? ஸோ you can go through it. ஸோ டேரெக்டாக ஐம் ஜஸ்ட் கம்மிங் டு திஸ் Nessus. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ ஹாவ் 2 missions with me. Not 2 missions, 1 mission which is Ubuntu, which is a test mission. So we are going to run a compliance scan on this. ஸோ கம்ப்ளைண்ட் ஸ்கேன் வந்து ஆட்டோமேட்டடில் தான் பண்ணணுமா, மேனுவலில் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கலாம். யூ கேன் டூ இட் மேனுவலி. பட் என்ன சொல்கிறது, அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ வி ஆர் கோயிங் டு கவர் போத் ஆட்டோமேட்டட் வே அண்ட் தி மேனுவல் வே. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த மஷின். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு செக் வாட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் திஸ் பர்டிகுலர் மஷின் இஸ் ரன்னிங் ஆன். ஸோ இதில் நான் கேட், இது வந்து உபுண்டு தான், பட் ஸ்டில் ஐ நீட் டு நோ த வெர்ஷன் ஆஃப் இட். ஓகேங்களா? ஸோ கேட் இடிசி ஸ்டார் release அப்படின்னு கொடுக்குறேன். So if you run this command for any Linux machine, you will be getting the detailed information of what distribution the machine is running, what is the release number which is 20.04 and which is LTS. ஓகேங்களா? இதுதான் வந்து ஆக்சுவல் வெர்ஷன். ஸோ இது வச்சு தான் you can find the
policy things and everything. ஓகேங்களா? அண்ட் யூ நீட் டு ஹேவ் அ ப்ராப்பர் ரூட் credentials ஆஃப் த மெஷின். ஸோ இதுவே வந்து விண்டோஸ் அப்படின்னா யூ நீட் டு ஹேவ் அ அட்மினிஸ்ட்ரேட்டர் credentials. ஹவு நம்ம வந்து எப்படி வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் பண்ணும்போது சொன்னோமோ சேம் திங் தான். ஒரு விண்டோஸ்க்கு என்னென்ன திங்ஸ் தேவை, you need to have administrator credentials, SMB port 139 445 ஓப்பனில் இருக்கணும். அண்ட் வாட் எல்ஸ், ஃபைல் ஷேரிங் அண்ட் அட்மின் ஷேர்ஸ் இதெல்லாம் எனேபிளில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தாவே மோஸ்ட்லி யூ கேன் ஏபிள் டு டூ இட். சிமிலர் சேம் செட் ஆஃப் ப்ரீரெக்விசிட்ஸ் தான் வந்து யூ நீட் டு ஹேவ் ஃபார் இன்டர்னல் VA as well as for the configuration review. ஓகேங்களா? அண்ட் ஃபார் லினக்ஸ் போர்ட் 22 ஓப்பனில் இருக்கணும். அண்ட் யூ நீட் டு ஹேவ் அ ரூட் credentials with you. அப்போ தான் யூ வில் பி ரன்னிங் அ ப்ராப்பர் ஸ்கேன். எப்படி நம்ம இன்டர்னல் VA பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும். பட் நெட்வொர்க் டிவைஸஸ்க்கு யூ ஜஸ்ட் நீட் அ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் ஃபைல், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு இட். இதோட ஐபி எனக்கு வேணும். ஸோ ஐ ஆல்ரெடி டேக்கன் த என்ன சொல்கிறது OS இன்ஃபர்மேஷன். ஸோ ஐ ஜஸ்ட் நீட் தி ஐபி ஆஃப் திஸ் மிஷின். ஸோ இஃப் கான்ஃபிக் ரன் பண்ணுங்க அண்ட் யூ வில் பி கெட்டிங் த ஐபி. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஐபி அண்ட் திஸ் இஸ் தி OS version which is running. ஸோ டேரெக்டாக நெசஸ்க்கு போங்க, click on நியூ ஸ்கேன். இதில் for internal VA we used this advanced scan policy. ஓகேங்களா? but for configuration review you can use this policy compliance auditing. ஸோ உங்களுக்கு தெரியலனா I'm just showing it here, zooming. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாலிசி கம்ப்ளைன்ஸ் ஆடிட்டிங் அப்படின்னு இருக்கும், which means audit the system configuration against known baseline policy அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பேஸ்லைன் பாலிசி அப்படின்னு சொல்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் பேஸ்லைன்ஸ் ஆர் தேர் விச் இஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிஎஸ் பெஞ்ச் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிஎஸ் பெஞ்ச் மார்க்ஸ்னால் சென்டர் ஃபார் இன்டர்நெட் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஷா அப்படின்னு இருக்கும். டிஷா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிஃபென்ஸ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஏஜென்சியோட பாலிசி இருக்கும். இதுதான் வந்து மோஸ்ட் காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது. பட் சிஎஸ்எஸ் பெஞ்ச் மார்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி கூட வாட் வி டூ ஆஸ் அ பென்டெஸ்டராக வந்து கான்ஃபிகரேஷன் ரிவ்யூ பண்ணும்போது we download some Excel sheets, something which CASSecurity.org they will be giving it. ஸோ அவங்க வந்து they will give checklist kind of thing for all the machines. It can be mobile devices, network devices, operating system. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்பிள், லினக்ஸ், மின்ட், உபுண்டு, விண்டோஸ், everything will be there. And even for the servers they have. So you can directly click on download benchmarks அப்படின்னு கொடுத்தீங்கன்னா you just need to give your email and everything and you will be getting a Excel sheets or a PDF which has all the information. So for manually நீங்கள் வந்து மேனுவலாக செக் பண்ணணும். ஸோ யூ ஆர் இன் அ கிளைண்ட் லொகேஷன் ஆர் யூ ஆர் கோயிங் டு டூ என்ன சொல்கிறது கான்ஃபிகரேஷன் ரிவ்யூ ஆன் யுவர் ஓன் கம்பெனி மீன்ஸ் யூ நீட் டு ஹேவ் அக்சஸ் டு த சிஸ்டம் அண்ட் ட்ரை ரன்னிங் ஆல் த கமெண்ட்ஸ் அண்ட் செக் த அவுட்புட்ஸ் ஆர் டேக் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் யூ கேன் கீப் இட் அப். ஸோ இப்படி தான் வந்து மேனுவலாக பண்ணுற ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த சிஎஸ் பெஞ்ச் மார்க் லிஸ்ட்டில் தான் எடுத்துகிட்டு. பட் இஃப் யூ வாண்ட் டு டூ சம் ஆட்டோமேட்டட் வே யூ கேன் ட்ரை யூஸிங் நெசஸ் ப்ரொஃபஷனல். யா that is the only way. And other waysலாம் இருக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு I'm just giving some name for it. So I'm just giving like Ubuntu and the IP is this 192.168.200.129 and you didn't want to change anything. But அதுக்கு முன்னாடி you can just check the IP is accessible or not. So you can try with CMD, do a ping command. So you are getting a response back and the packet has been received. So everything is done. And also you need to check SSH on the accessible irka illana. So SSH enable illana you cannot work it because it's a it's a Linux machine. SSH needs to be enabled. So SSH vagrant அப்படின்னு கொடுக்குறேன் and add. So vagrantங்கிறது the username and enter கொடுங்க. It is asking for the password. I'm just giving the password. So password is correct and I'm able to logging in. ஓகேங்களா? So SSH work ஆகுது and you got the OS information and everything. So directly go to credentials, click on SSH.
ஸோ இட்ஸ் அ பாஸ்வேர்ட் பேஸ்ட் அத்தன்டிகேஷன். இதுவே ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் தான். பட் ஸ்டில் ஃபார் ரன்னிங் அ ஸ்கேன் ஆர் எவ்ரிதிங் யூ வில் பி நீடிங் இட். ஓகேங்களா? ஸோ இதுக்கான யூசர் நேம் வந்து Vagrant and password also same. This also a default password. This also a misconfigured one. So you didn't need to change anything. So just give the name, IP, credentials. It's a Linux. So SSH. If it is a Windows, you need to click on Windows. After giving username and password and go to compliance. So in the compliance, you need to select the proper operating system. ஸோ if it is Linux, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் டைப்பிங் இட் உபுண்டு அப்படின்னு. ஸோ இங்கே உபுண்டுவில் என்னோட மஷினோட வெர்ஷன் வந்து உபுண்டு 20.04ஓட டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஸோ பேக் டு திஸ். ஸோ இங்கே ஐம் ஜஸ்ட் டைப்பிங் 20.04 இங்கே இருக்கா? ஸோ இது வந்து டிஷாவோட பாலிசி. பட் ஸ்டில் சிஏஎஸ்ல எதாவது இருக்கான்னு பார்ப்போம். நான் மோஸ்ட்லி ஐ ப்ரிஃபர் சிஏஎஸ் ஒன்லி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? உபுண்டு லினக்ஸ் 0.5. இது வந்து L1 சர்வர். இது வந்து ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ சர்வருக்கு தனியாக ஒரு பாலிசி அண்ட் ஒர்க் ஸ்டேஷனுக்கு தனியாக இருக்குது. அண்ட் L1 அப்படிங்கிறது லைக் செக்யூரிட்டி பாலிசி, செக்யூரிட்டி ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐல் கோ வித் L2. ஓகேங்களா? ஸோ இங்கே L2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த பாலிசி தான் ஐ ஹாவ் செலக்டட் இட். சேஸ் உபுண்டு லினக்ஸ் 20.04 LTS வெர்ஷன் 3.0 அண்ட் L2 சர்வர்னு கொடுத்துட்டேன்னா. ஸோ யூ நீட் டு கிவ் இட் ஆஸ் அ workstation. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஒர்க் ஸ்டேஷன் 20.04. எங்கேயா போயிடுச்சா? திஸ் இஸ் த ஒன். ஓகேங்களா? கொடுத்துட்டேன். அண்ட் யூ கேன் சேவ் ஆர் யூ கேன் லான்ச் த ஸ்கேன். ஓகேங்களா? ஸோ திஸ் வில் ரன் ஆப். ஓகேங்களா? லெட் இட் ரன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ த சேம் திங் அப்ளிகபிள் ஃபார் விண்டோஸ் ஆர் எவ்ரி திங். ஓகேங்களா? ஸோ செகண்ட் திங் வந்து to run a config audit on a network devices. So I need a sample configuration file. ஓகேவா? ஸோ சிஸ்கோவோட சாம்பிள் கான்ஃபிகரேஷன் ஏதாவது இன்டர்நெட்டில் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது சாம்பிள் கான்ஃபிகரேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க cisco.comல. ஸோ எப்படி வந்து ஒரு ரன்னிங் கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து எடுக்கிறது? இப்போ வந்து ஐ எம் டூயிங் அ ஸ்கேன் அகேன்ஸ்ட் அ சிஸ்டம் விச் இஸ் அக்சசபிள் ஃபார் மீ. பட் இதுவே வந்து ஒரு நெட்வொர்க் டிவைசஸாக இருந்ததுன்னா யூ டென்ட் நீட் எனி ஆக்சஸ் ஆர் எனிதிங். யூ ஜஸ்ட் நீட் அ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் ஃபைல். அண்ட் வித் அது வந்து சிஸ்கோவா, யூ நீட் அ மேனுஃபேக்சரர் நேம் லைக் சிஸ்கோவா, எஃப்ஐ ஃபயர்வாலா, ஃபார்ட்டிநெட்டா, என்னென்ன இருக்கோ அதுக்கான மேனுஃபேக்சரர் நேம் வேணும். அது ரவுட்டரா, சுவிட்சா, ஃபயர்வாலான்னு உங்களுக்கு தெரியணும். then you need the running configuration file with the version information. ஓகேங்களா? ஸோ இங்கே if you log into any router in SSH or anything, so you just type it like just zooming it. ஓகேங்களா? show running -config அப்படின்னு கொடுத்தீங்கன்னா you'll be getting a configuration file like this. It will go like down இங்கே வரைக்குமே இருக்கும். ஓகேங்களா? இதை ஃபுல்லாக you just copy it and save it in a txt file. That's it. அவ்வளோதான். உங்களுக்கு வேறு எதுவுமே you didn't need access to the network devices, anything. ஓகேங்களா? ஸோ you just need this running configuration file. version information வந்து இங்கேயே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12.3 அப்படின்னு இருக்கா. அண்ட் திஸ் இஸ் அ சிஸ்கோ ரவுட்டரோட சாம்பிள் கான்ஃபிகரேஷன் ஃபைல். அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாவே போதும். யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன். ஓகேங்களா? நெசஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கோ டு நியூ ஸ்கேன், கம் ஹியர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி சீயிங் அ பாலிசி நேம் கால்ட், இங்கேயா காணோம், போயிடுச்சா? ஓகே. ஸோ த பாலிசி நேம் கால்ட் ஆஃப்லைன் கான்ஃபிக் ஆடிட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஃப்லைன் கான்ஃபிக் ஆடிட் தி கான்ஃபிகரேஷன் ஆஃப் நெட்வொர்க் டிவைசஸ் அப்படின்னு இருக்கும். ஆஃப்லைனாகவே யூ ஆர் டூயிங் இட் ஆஃப்லைன். யூ ஜஸ்ட் நீட் அ நெசஸ் ஆர் எனி திங் லைக் தட். ஸோ நெசஸில் போயிட்டு ஆஃப்லைன் கான்ஃபிக் ஆடிட் கொடுத்துக்கோங்க. இதில் நான் சும்மா சிஸ்கோ ரவுட்டர்னு கொடுக்குறேன் ஃபார் மை ரெஃபரன்ஸ். அண்ட் யூ டென்ட் நீட் டு ஸ்பெசிஃபை எனி ஐபி அட்ரஸ் ஆர் எனி திங். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் இங்கே பண்ண வேணாம். டேரெக்டாக கம்ப்ளைன்ஸ் போங்க. இங்கே சிஸ்கோ ரவுட்டர். ஓகே, சிஸ்கோ சிஏஎஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபயர்வால்லாம் இருக்கா? சிஸ்கோவில் ஃபயர்வால் இருக்குது. அண்ட் யூ நீட் டு நோ த வெர்ஷன் அப்படின்னு சொன்னேன்ல, இதோடைய வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12.3 அண்ட் இட்ஸ் அ ரவுட்டர். ஸோ இதில் 12.3க்கான வெர்ஷன்ஸ் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். 12 அப்படின்னு கொடுக்குறேன். இல்லையே, லெட் மீ ட்ரை இட். சிஸ்கோ 12 இருக்குது. 12 இருக்குது. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ CAIS சிஸ்கோ iOS வெர்ஷன் 12.L2. ஓகேங்களா. iOSனா ஐஃபோனோட iOS கிடையாது. சிஸ்கோவுக்குமே iOS அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ சிஸ்கோவோட சிஎஸ் iOS 12L2 அப்படின்னு கொடுக்குறேன். அதான் லெவல் 2 அண்ட் வெர்ஷன் 4.0.0. ஓகேங்களா. இதை கொடுக்குறேன். அண்ட் டைரக்ட்லி இப்போ கீழே போனீங்கன்னா இட் வில் ஆஸ்க் யூ ஃபார் அ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஸோ இப்போ இங்கே ஆட் ஃபைல் கொடுத்துட்டு டைரெக்டாக இட் வில் டேக் யூ, நீங்கள் எங்கே வந்து நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் ஒர்க் ஸ்டேஷனில் எங்கே இந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ. ஸோ வாட் ஐ டன், ஐ ஜஸ்ட் copied the sample configuration file and I just made it as a text file and அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இட் வில் பி அப்லோடட் ஹியர். அவ்வளோதான், நீங்கள் வேறு எதுவுமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக யூ கேன் கிளிக் ஆன் லான்ச் இட். தட்ஸ் இட். ஓகேங்களா. ஸோ இட் won't டேக் மோர் தென் அ மினிட். ஸோ உபுண்டுவோட ரிசல்ட்ஸ் போய் பார்க்கலாம். பிகாஸ் உபுண்டுவோட ரிசல்ட்ஸ் எனக்கு எதுவுமே கிடைக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ்னு ஒரு டேப் வரணும், அதுவே காணும். மேபி சம் இஷ்யூ அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட நெசஸில். ஓகேங்களா. ஸோ லெட் சி. ஸோ மோஸ்ட்லி இங்கே நான் ரிசல்ட்ஸ் காமிக்கிறேன். ரவுட்டருக்கு இந்த சிஸ்கோ டிவைசஸ்க்கு வர ரிசல்ட்ஸ் மாதிரியே தான் வந்து விண்டோஸ் ஆர் மேக் லினக்ஸ்க்கு இருக்கும். அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இட்ஸ் லோடிங் ஆப். இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக நமக்கு சில ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி. ஸோ இட் பிகம்ஸ் 100%. ஸோ இங்கே இந்த மாதிரி வல்னரபிலிட்டிஸ்லாம் எதுவுமே இங்கே வராது. ஸோ யூல் பி கெட்டிங் அ கம்ப்ளைண்ட்ஸ் 49 அப்படின்னு வருது. ஓகேங்களா. ஸோ இதில் ஃபெயில்டு இங்கே வந்து 3 இது இருக்கும்: ஃபெயில்டு, வார்னிங் அண்ட் பாஸ்ட். ஸோ ஃபெயில்டு வில் பி அந்த ரெட் கலர், அப்புறம் வார்னிங் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், க்ரீன்லாம் பாஸ்ட். ஸோ வாட் இட் ஹேஸ் லைக் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணதில் சிஎஸ் பெஞ்ச்மார்க்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் டிவைசஸ்க்கு இந்தந்த செக்லிஸ்ட் மாதிரி இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் பிளக்இன். ஸோ அதில் ஒவ்வொரு பிளக்இனாக ட்ரை பண்ணும், இது பாஸ்டா ஃபெயிலா அப்படின்னு. ஸோ இட் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கான ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் வேலிடேட் பண்ணணும்னா யூ கேன் என்ன சொல்கிறது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டாக நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு, ஓகேங்களா. ஸோ HTML ஆர் PDF இதில் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், டீட்டெயில் வல்னரபிலிட்டிஸ் பை ஹோஸ்ட் வித் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரெமடியேஷன் அப்படின்னு இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வல்னரபிலிட்டி இன்டர்னல் வியோட ஃபைண்டிங்ஸ் தான் வரும். பட் நம்ம இங்கே இன்டர்னல் விஏ பண்ணல, வி நீட் டு டேக் தி கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரெமடியேஷன் திங் அண்ட் ஜெனரேட் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுங்க. யூ வில் பி கெட்டிங் HTML ஆர் PDF ரிப்போர்ட். CSVயில் உங்களுக்கான இதுக்கான ரிசல்ட்ஸ் வரவே வராது. டின் எக்ஸ்பெக்ட் தட், பிகாஸ் ரொம்ப வருஷமாக அதை அவங்க ரொம்ப நாளாக ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ யூ கேன் டேக் இட் அட். ஸோ இட் ஒன்ட் டேக் மச் டைம். ஓகேங்களா. இங்கே உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு இந்த ஃபைலு. இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டெனபிள்னஸஸ் உங்களுக்கு வந்துருச்சா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளைண்ட்ஸில் என்னென்னலாம் ஃபெயில்டு, என்னென்னலாம் பாஸ்னு. ஸோ ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது ஃபெயில்டு ஆனது. ஸோ ரன் அக்கௌண்டிங் இந்த AAA வந்து கான்ஃபிகர் பண்ணுங்க அப்படின்னு வருது. சி ஆல்சோ ரெஃபரன்ஸ் லிங்க் இருக்குது. அண்ட் இட் ஆல்சோ செக் ஃபார் ஆல் த HIPAA, GDPR, எவ்ரிதிங், PCI DSS எவ்ரிதிங் செக் பண்ணியிருக்கு. அண்ட் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இவங்க சொல்யூஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து லைக் ஆட்டோமேட்டடாக கான்ஃபிகரேஷன் ரிவ்யூ பண்ணணும். இது இருக்கா இல்லையா அப்படின்னு யூ கேன் ட்ரை ரன்னிங் சம் கமாண்ட் அண்ட் யூ கேன் செக் இட் அவுட். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெரிகிற மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கான்னு நானும் பார்க்குறேன். லைக் NTP அத்தன்டிகேஷன் இதெல்லாம் வந்து நமக்கு இன்டர்னல் PTலேயே கிடைக்கும். வாட் எல்ஸ், நம்ம இப்போ சொன்னோம்ல SNP. I'm just checking it out. ஓகே, ரெக்வயர் AES 128 SNP சர்வரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து செக்யூர் ஆனது அப்படின்னு போட்டிருக்காங்க. SNP appears to be disabled. SNP டிசேபிளில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் இஷ்யூ இல்லைன்னு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் டூ இட். வாட் எல்ஸ் யூ கேன் டூ இட். இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் நீங்கள் பண்ணலான்னா அந்த மேனுவல் மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படிலாம் இன்னொரு டூல் இருக்குது லினக்ஸுக்குன்னு, ஐ கெஸ் லைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து லினக்ஸ் மஷினுக்கு மட்டும் ஆர் லினக்ஸ் ஆர் யூனிக்ஸுக்கு வந்து பயன்படுத்துறது. யூ கேன் ட்ரை இன்ஸ்டாலிங் அண்ட் டவுன்லோடிங் இட். இதுவுமே இட் வில் கிவ் யூ சம் ரிசல்ட்ஸ் லைக் திஸ், பாஸ்ட், ஃபெயில்டு அந்த மாதிரி. பட் திஸ் வில் பி ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸ் மஷின்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா. அண்ட் இது இல்லாமல் வி ஆல்ரெடி நோ சம்
ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் டூல்ஸ் லைக் அட்டாக் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது, லின்பீஸ், வின்பீஸ் அப்படின்னு இருக்குல்ல. இத வச்சுமே நீங்க வந்து என்ன சொல்றது? அட்டாக் வெக்டார்ஸ்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ யூ வில் பி கெட்டிங் இட் இன் த GitHub. ஸோ இட் ஜஸ்ட் அ பேஷ் ஸ்கிரிப்ட். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு இது குடுக்கும். ஹார்ட் கோடட் கிரெடென்ஷியல்ஸ் என்ன இருக்குன்னு குடுக்கும். இதுவுமே ஒரு நல்ல டூல்ன்னு தான் சொல்லுவோம். இத மோஸ்ட்லி நம்ம OACP ஆர் நார்மலா நம்ம நெட்வொர்க் பென் டெஸ்ட்ல ஒன்ஸ் யூ கெட் அ ஷெல் ஆஃப் அ சிஸ்டம், தென் யூ வில் பி ரன்னிங் தி ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஸ்கிரிப்ட். இத வச்சுமே இட் வில் கிவ் யூ ஆல் த ரிசல்ட்ஸ். லைக் என்னென்ன வீக்னஸ் இருக்கு, என்னென்ன டீமன்ஸ் ஆர் என்னென்ன ஃபைலுக்கெல்லாம் ரூட் அக்சஸ் இருக்கு, ஹார்ட் கோடட் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கு. ஸோ இதுவுமே நீங்க வந்து உங்களோட ஹார்டனிங்க்கு பயன்படுத்தலாம்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்கும், EXE இருக்கும், பேட் இந்த மாரி வின்பீஸ் வந்து விண்டோஸ்க்கு தான் மோஸ்ட்லி. அதான் பேட், EXE, PS1 பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்கு. அண்ட் சிமிலர் டூ தட் லின்பீஸ் வந்து தட் இஸ் ஃபார் என்ன சொல்றது? தட் இஸ் ஃபார் லினக்ஸ் மெஷின். ஓகேங்களா? அதான் லின்பீஸ். இது வந்து ஒரு பேஷ் ஸ்கிரிப்டா தான் இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ இட் வில் செக் ஃபார் ஏதாவது வல்னரபிலிட்டீஸ் இருக்கா, ஹார்ட் கோடட் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கா. ஸோ இட் வில் கிவ் யூ த கிளியர் ரிப்போர்ட். நீங்க ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா எடுத்து நீங்க அதுக்கப்புறம் நீங்க ரிவ்யூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கலர் கலரா இந்த மாரி வரும். ரெட் கலர்ல உள்ளதெல்லாம் வந்து வீக்னஸ் ஆனது அப்படின்னு இட் வில் பி ஷோயிங் யூ. ஓகேங்களா? ஐ கெஸ் அவ்வளோதான் கைஸ். இதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ இந்த மாரி நல்ல வீடியோஸ்ல நெறையா என்ன சொல்றது? இதுக்கப்புறம் நெறைய வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் டூ கீப் சப்போர்ட்டிங். இந்த மாரி சூப்பரான வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். பை கைஸ்.